வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஏ ஷாப் ஃபார் கில்லர்ஸ்னு ஒரு நியூ சீரீஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலே 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்தமாரி பேப்லோன்னு ஒரு டீமுக்கும் வேறு ஒரு டீமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அந்த பேப்லோனுடைய ஹெட்டாக இருக்கிறவர் தான் ஜின்மேனுன்னு சொல்லிட்டு. என்ன இந்த பேப்லோன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கூலிப்பாடன்னு சொல்லலாம். அதுவகையில் இந்த பேப்லோன் டீமில் இருக்கிறவங்களாம் செமையாக சண்டை போடும்போது ஜின்மேன் நம்ம பிராவோ டீமுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பேக்கப்புக்காக வெயிட் பண்ணோன்ற மாதிரி சொல்ல, ஆனால் அந்த இடத்துல இருக்கிற டிரைவர் வண்டியை நகர்த்த முடியலன்னு சொல்கிறாரு. வண்டி இந்தமாரி சேத்துல மாட்டிக்கிச்சு போல். அதெல்லாம் இவருமே பயங்கரமாக கத்துறாரு. அதெல்லாம் ஹீரோவை ஷூட் பண்ண சொல்கிறாரு. ஜின்மேன் தான் நம்ம கதையோட ஹீரோ வாட்டம். சரின்னு சொல்லிட்டு ஜின்மேனுமே வர ஆட்களை சொல்கிறாரு. பிராவோ டீமுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், இந்த பக்கம் சியாங்னு ஒரு ஸ்னைப்பர் இருப்பார். அந்த ஸ்னைப்பர்கிட்டேருந்து எந்தவித இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னு சொல்ல, அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது பேலோடைய கார் இந்த இடத்துக்கு வந்துடுச்சுன்னு தெரிய வர, அதை கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிறாங்க. யார் இந்த பேல்னா பிராவோ டீம்லேருந்து ஹெல்ப் பண்ண வந்த ஆளுன்னு நினைக்கிறேன். அதன் இடத்துக்கு பேல் வந்து அந்த சியாங்கன்ற ஆளையும் கூட இருந்தவரையும் காப்பாற்றுறாரு. சியாங்கன்றவர் ஒரு ஸ்னைப்பராக இருக்கார் இந்த குரூப்பில், ஞாபகம் வச்சுக்கோங்க அவனை. அதுவகையில் சியாங்குமே மிச்சம் இருக்கக்கூடிய ஆளை ஸ்னைப்பர் மூலியமாக போட்டு தள்ளுறாரு. பேல் தான் இந்தமாரி ஹெல்ப் பண்ணிட்டாரு. அதில் மிச்சம் இருக்கக்கூடிய ஆளை இவர் போட்டுக்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள் உள்ளார போய் அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை காப்பாற்றலான்னு இருக்காங்க. இப்போது ஏகப்பட்ட சிவிலியன்ஸை கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் உள்ளார போய் நம்ம ஆட்கள்லாம் சிவிலியன்ஸை காப்பாற்றணும். அந்த இடத்துல சியாங் எதிர்பாராத வகையில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. பேல் கூட இருக்கக்கூடிய சில சிவிலியன்ஸை போட்டு தள்ளுறாரு. அதாவது இவங்க காப்பாற்ற வந்தது சிவிலியன்ஸ் தான். ஆனால் அந்த சிவிலியன்ஸே இவர் போட்டு தள்ளுறதை பார்த்து ஷாக்காக அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்து இதை வந்து நான் மேல்துறைக்கு சொல்ல போகிறேன்ற மாரி அவன் ஓவரா துள்ள. அந்த இடத்துல பேலுமே எவ்வளோ திமிரடா அவனுக்கு இருக்கணுன்ற மாரி சியாங்க ஒரு லுக் கூட சியாங்குமே அதை புரிஞ்சுக்கினாரு. அதில் சியாங்குமே ஆரம்பத்தில் அவனை மிரட்ட பார்க்குறாங்க அந்த சோல்ஜரை. அந்த சோல்ஜர் ரொம்ப விசுவாசமாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதில் சிம்பிளாக சியாங்க அந்த சோல்ஜரை போட்டு தள்ளிடுறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க கடைசியாக அந்த இடத்துக்கு ஜின்மேன் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல சியாங் தான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. பேலுக்கு ஒன்றதா சொல்லாமல் அந்த சிவிலியன்ஸு முன்னவே இறந்து போயிருந்ததா ஒரு பொய்யை சொல்ல, அது ஜின்மேன் நம்ப மாட்டேங்கிறாரு. முன்னவே ஜின்மேனுக்கு பேலை தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இவங்களுக்குள்ளார பேச்சு போகும்போது திடீர்னு எவனோ ஒருத்தவன் கண்ணி உங்களுக்கு எதிராக நீட்டுறான். யார் அதுன்னு திரும்பி பார்த்தா அது சின்ன பையன் தான். சின்ன பசங்களுடைய மனசுன்றது லேசுன்றதுனால ஹீரோ அப்படியே பேசி அந்த கன்னை வாங்கலான்னு இருக்காரு. அந்த கன்னை நோக்கி அவன் ட்ரிகர் இருக்கிறத பார்க்க, ஆனால் எதிர்பாராத வகையில் பேல் வந்து அந்த பையனை போட்டு தள்ளிடுறாரு. அவன் சுற்றுந்தான் நம்ம இறந்துருவோன்னு ஜின்மேன் கிட்ட சொல்ல, ஜின்மேனுக்கு இது பிடிக்கல. அதுக்கப்புறம் கோர்ட் சீனை காமிக்கிறாங்க. பேல் சிவிலியன்ஸை கொண்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரிப்போர்ட் கேட்க, அந்த இடத்துல சியாங் வந்து பேல் யாரையும் கொல்லலை, அவங்க தான் ஃபஸ்ட்டு தாக்குனாங்கன்ற மாரி சியாங் எதுவுமே தெரியாத மாரியே பேச, கடைசியாக இந்தமாரி ஜின்மேனை கூப்பிட்றாங்க. ஜின்மேன்கிட்டையும் அதே கேள்வியை கேட்கும்போது ஜின்மேன் நான் எதையுமே பார்க்கல, நான் வரும்போதே அந்த சிவிலியன்ஸ் இறந்து போயிருந்தாங்க, பேல் பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு அவர் ஒரு மாதிரி தங்கின்னு பேச, அதில் இப்போதைக்கு இவங்க ஆர்டர் விட்டுறாங்க. அதாவது பேலுக்கு எதிராக எந்தவித ப்ரூஃபும் கிடையாது, அவன் எந்த சிவிலியன்ஸை கொண்ட மாரியும் ஆதாரம் கிடையாது. அதில் சரின்னு பேலை ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜின்மேன் வந்து அவருடைய ஹெட்டை போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல், நான் இந்த வாட்டி பேலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே ஃப்யூச்சர் மிஷினில் பேல் வரக்கூடாது, அதை பார்த்து இருந்துக்கோங்கன்னு ஹெட்டு கிட்ட சொல்ல, ஹெட்டுமே சரின்ற மாரி ஹீரோ அமுச்சு வைக்கிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் மிஷின்லேயே பேல் வந்து ஹீரோ கூட ஜாயின் பண்ண, ஹீரோ எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறான்னா, டேவோன்னு ஒரு ஆளை இவங்க பிடிக்கணுமா, அதுவும் அவன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் லாடா, அதெல்லாம் அவனை பிடிக்கிற மிஷினுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ்னால் பேல் வேணும்னு சொன்னாங்க, பேல் அதுக்காக தான் அமிச்சேன், இது ஒன்றும் என்னுடைய ஆர்டர் கிடையாது, மேல்துறை ஆர்டர், இதான் கடைசி வாட்டி, இந்த வாட்டி பேல் கூட வேலை செய்யின்னு ஹீரோ அமுச்சு வைக்க, ஹீரோவும் சரின்னு மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேல் கிட்ட நம்ம டேவோன்ற ஆளை மட்டும் தான் பிடிக்கணும், வேற எந்த வித சிவிலியன்ஸு கொன்றத ஒருவேளை நீ அப்படி கொன்னனா நானே மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன்னு ஜின்மேன் மிரட்ட, சரின்னு பேல்மே என்ன சொல்கிறேன்னா, நான் யாரையும் கொல்ல மாட்டேன், இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒத்துக்கிறேன்ற மாரி அவர் போக, ஆனால் ஹீரோவுக்கு நம்பிக்கை கிடையாது. சொன்ன மாரியே பேல் வந்து யாரையும் உயிரோடு விடுற மாரியே இல்லை. அந்த இடத்துல சில ஆட்கள் இருப்பாங்க, அந்த ஆட்களை வேணும்னே ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதே இடத்துல இந்தமாரி ட்ரக்லாம் கொடுக்கப்பட்டு சில சிவிலியன்ட்டான ஃபீமேல்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களெலாம் பேல் பார்க்குறாரு. பேலுக்கு அவங்கள காப்பாற்ற விருப்பம் கிடையாது, அவங்களாம் இந்தமாரி அதிகமாக ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேல் கொண்டு கூட யோசிக்காமல் அந்த இடத்துல பாமை போட்டு மொத்த ஃபீமேல்ஸுமே கொன்னுடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு.
அதுக்கப்புறம் ஜின்மேன் இந்த சில சத்தங்கள் கேட்டு அந்த இடத்துக்கு வர கடைசியாக ஜின்மேனுக்கு அந்த கேர்ள்ஸ்லாம் இறந்துருக்கிறது தெரிஞ்சு அவர் சண்டை போடலான்னு இருக்காரு. பேல் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த மிஷின் முடிஞ்சவொடனே நான் உன்னை மேல் இடத்துக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறேன்னு ஜின்மேன் சொல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பாடுற மாரி இருக்குது. ஜின்மேன் இதுக்கு நடுவில் டேவோன்னு அந்த ஆளை பிடிச்சிட்டாரு. அவங்கள பிடிச்சாருன்னுன்றது தான் இவங்க மிஷின். சரின்னு எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது ஜின்மேன் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஜின்மேனை தாக்க, ஆனால் ஜின்மேன் அந்த பொண்ணை தாக்க கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஜின்மேன் ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. அதால் நீ இதே இடத்துல ஒழிஞ்சிக்கோ, நான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை பார்க்குறேன்னு மற்ற ஆட்களை வழி அனுப்புறது மட்டும் இல்லாமல் நான் எல்லா கிரைனேட் எல்லாமே பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ திரும்ப உள்ளார போகிறாரு. உள்ளார போய் அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போனால் பேல் குறுக்கவே வந்துடுறாரு. பேல் வந்து நான் அவளை கொல்ல போகிறேன்னு ஜின்மேன் கூட சண்டை போட இதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. ஜின்மேனுக்கும் பேலுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்படுது. அந்த இடத்துல ஜின்மேனுக்கு தான் அதிக டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, பேலுக்கு அதிக அட்வான்டேஜ் கிடைக்க அதால் சிம்பிளான ஒரு ஃபைட் நடக்குது. பேலோடைய காம்பேக்டுன்றது செம பயங்கரமாக இருக்குது. ரெண்டு பேரோடைய காம்பேக்டும் ஒரே மாரி இருந்தாலும் பேல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே ஜின்மேனை போட்டு அடிக்கிறாரு, மானவரி அடிக்க. கடைசி அந்த சைனீஸ் கேர்ள் இருக்கால, அந்த சைனீஸ் கேர்ள் பேலோடைய அந்த கண்ணாடியை சுட்டுறா. ஆக்சுவலி இந்த பொண்ணு சைனீஸ்ன்னு நினைக்கிறேன், அடித்து வச்சுருக்காங்க. கடைசியாக ஹீரோ அந்த இடத்துல சில கிரெனேட்லாம் செட் பண்ணியிருப்பாங்க, பாம்லாம். அந்த பாம்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டாந்து அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பேல் இறந்து போன மாரி தெரியுது. இப்படி ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிங் நடக்க கடைசியாக ஜின்மேன் இந்த சைனீஸ் கேர்ளை ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் போய் ரிப்போர்ட் தராரு. பேல் எப்படியா இருந்தாருன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவங்க மற்றவங்கள காப்பாற்றிருந்தாவும் பேல் மட்டும் தனியாக உள்ளாரையே மாட்டிக்கினாரு. அது யாரும் கண்டுக்கல, அப்படியே பிளாஸ்ட் நடக்குது. பேல் இறந்து போனதா சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவருடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் இதுக்கு மேலே எந்த மிஷின்லையும் வர மாட்டேன், நான் ரிசைன் ஆகுறேன்னு சொல்ல கடைசி அந்த ஹையர் அஃபிஷியலுமே வேறு ஒருத்தர்கிட்ட எப்பயுமே ஜின்மேனை கண்காணின்ற மாரி யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்கிற மாரி காமிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஜின்மேன் மொத்தத்தை விட்டு ரிட்டையர் ஆகிட்டு திரும்ப அவருடைய வீட்டுக்கு வர மாரி முடிவு எடுக்கிறாரு. கடைசியாக 8 வருஷம் காணாமல் போய் இப்போ தான் வீட்டுக்கு ஜின்மேன் வந்திருக்காரு. ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஷாக் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வெல்கம் பண்ண கடைசியாக ஜின்மேனுக்கு ஜியான்னு ஒரு பொண்ணு தெரிய வருது. ஆக்சுவலி ஜின்மேனுக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவங்களுடைய பொண்ணு தான் இது. அந்த பொண்ணோட ஒரு சின்ன சண்டை ஆரம்பித்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார நல்ல ரிலேஷன் இருக்கிற மாரி இதே இடத்துல டீஸ் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு சைனீஸ் கேர்ளை பார்த்துருப்போம். அந்த கேர்ளோட நேம் மின்ஹேன்னு தெரியுது. நம்ம ஜின்மேன் வந்து அந்த கேர்ளை ஹாண்டோன்னு கூடிய ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஹாண்டோ யாருன்னு கேட்டிங்கன்னா ஜின்மேன் நம்பக்கூடிய இன்னொரு ஆள்னு சொல்லலாம். அதே சமயத்துலேயே இந்த ஹாண்டோ ஒரு டேஃப், இவனுக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது. இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இவன் ஒரு வெப்பன் பிஸ்னஸ் நடத்துகிறான், அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துலேயும் இந்த ஹாண்டோ ஏகப்பட்ட விஷயங்களை செக்யூரிட்டியாக வாட்ச் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு ரொம்ப சேஃப்டியான ஆளை தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஹாண்டோவுக்கு ஒரு பிரதர் இருக்கார், அவன் பேரே பிரதர் தான், அப்படி தான் எல்லோரும் கூப்பிட்றாங்க. அவனையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஜின்மேன் யாருக்குமே தெரியாமல் வீட்டில் செக்யூரிட்டியை பார்க்க வரேன். அந்த இடத்துல செக்யூரிட்டி ஒழுங்காக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஹாண்டோ கிட்டே பேசிட்டு போகிறாரு. ஹாண்டோவுக்குமே ஹீரோ பார்த்ததில் சந்தோஷமாக இருக்கு. மின்ஹே ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க. சரின்னு ஜின்மேனும் ஃபார்முலாக இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹாண்டோவோட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹாண்டோ வந்து இந்த சைனீஸ் கேர்ள் ரொம்ப திறமையாக இருக்கிறதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் கேர்ளுக்கு ஆல்ரெடி வெப்பனில் சில திறமைகள் இருக்குன்ற மாரியும் இவர் பேசின்னு இருக்காரு. ஹீரோ இப்போதைக்கு பேலை பற்றி தான் பேச வந்திருக்காரு. ஆக்சுவலி ஹீரோவுக்கு பேலோட இறப்பில் சில சந்தேகம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேலோடைய டெட் பாடி இது வரைக்கும் கிடைக்கல, பேல் இறந்து போன மாரியும் இவங்களுக்கு தெரியல. பேல் இறந்துட்டாரான்ற விஷயத்தை தான் இது வரைக்கும் ஹீரோ தேடின்னு இருக்காரு. ஏன்னா பேல் உயிர் போச்சா ஹீரோடைய ஃபேமிலி மொத்த பேருமே பழி வாங்குவோன்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு பயம் ஹீரோவுக்கு இருக்கதா செய்யுது. அதே சமயத்திலே பேல் இன்னும் உயிரோடு இருக்கிற மாரி ஒரு ட்விஸ்ட்டை காமிக்கிறாங்க. கடைசியாக பேல் வந்து ஜின்மேனோடைய அம்மாவை போட்டு தள்ளிடுறாரு. ஜின்மேனோடைய அம்மா இதே இடத்துல இறந்து போகிற மாரி காமிக்க அடுத்த நாள் இவங்களுக்கு ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துல ஜின்மேன் இவருடைய பிரதர்கிட்ட என்ன சொல்லுவார்னா, அம்மாவுடைய இறப்பில் என்னமோ ஒன்று சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னு சொல்ல அந்த இடத்துல பிரதர் அதெல்லாம் கேட்கல, ஹீரோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா சொல்ல. ஆனால் அந்த இடத்துல அந்த பிரதர் அது எல்லாத்தையுமே மறுத்துடுறாரு. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஹீரோடைய சிஸ்டர் இன் லா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜியானை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் ஜிமியானை பார்த்துக்க போகிறாரு. அந்த சமயத்தில் ஃபியூனரல் ஹவுஸ்க்கு சியாங் வராரு. இவர் இப்போதைக்கு பெல் கீழே தான் வேலை செய்கிறாரு. அதனால் இந்த இடத்துல இருந்த இவங்க ரெண்டு பேருமே ரூஃப் டாப்க்கு கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே போட்டு தள்ளிட்டு அந்த பிரதரை கீழே தள்ளி விட்டுருவார். அதாவது அந்த பிரதர் அவருடைய ஒய்ஃப்க்கு இவருக்கு பிரச்சனை நடக்குது, ஒய்ஃபை கொண்டுட்டாரு. அதில் அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் அந்த பிரதர் சூசைட் பண்ணிடுறாருன்ற மாரி இவங்க கேஸை அப்படியே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ஜுன்சியோவில் காமிக்கிறாங்க. ஜுன்சியோல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹீரோடைய ஓல்டு டீமில் இருந்தவர். அவர் இப்போதைக்கு ஹீரோவுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த ஜுன்சியோலும் இப்போதைக்கு பேல்
கீழே தான் வேலை செய்கிறாரு. ஹீரோவுக்கு ஜுன்சியோல் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உன்னுடைய அம்மாவுடைய அந்த ஃபியூனரல் பிளேஸில் சியாங் இருந்த விஷயத்த பார்த்தேன். பேல் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அதில் சியாங் அவங்க 2 பேரையும் எதனாச்சும் பண்ணுறதுக்குள்ளார நீ இங்கே வான்னு ஜுன்சியோல் சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டு போலான்னு இருக்கும்போது ஜியான் அவருக்கு ஞாபகம் வருது. அதால் ஜியான் கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னை பார்க்க இங்கே ஒருத்தர் வருவார், நீ அவ்வளோ ஈஸியாலாம் கதவை திறந்துடக்கூடாது, நீ எப்பயுமே சேஃப்டியாக தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் உன்னுடைய நம்பிக்கையை ஈஸியாக விட்டுறத நம்ம 2 பேரும் ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்போம். அந்த பாஸ்வேர்ட் மூலியமாக தான் நீ கதவை திறக்கணும்னு அவங்க 2 பேர் டீல் வச்சுருக்காங்க. அதில் ஜியான் ரொம்ப திறமையாக இருக்கிற விஷயத்த ஹீரோ அப்போவே நோட்டீஸ் பண்ணுறாரு. சரி ஜின்மேன் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கடைசியில் பார்த்தா இது மொத்தமே ஸ்கெட்ச். ஜுன்சியோல் பேல் கீழே வேலை செய்கிறாருன்னு தெரிய வருது. பேலை வச்சு ஜின்மேனுக்கு ஒரு சின்ன ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனால் ஜின்மேன் சும்மா அங்கே இருப்பார். அவர் எல்லாத்தையுமே சேஃப்டியாக வச்சுருக்க மாரி கார் முழுக்கவே புல்லட் ப்ரூஃப். அதே சமயத்தில் காரில் ஒரு கன்னை வச்சு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே நில கொள்ளையிற சமயத்தில் ஹீரோ ஜுன்சியோலை பார்க்குறாரு. ஜுன்சியோல் கிட்ட எதுக்கு இப்படி பண்ணேன்னு கேட்டால், பேல் வந்து என்னை பயமுத்துறான், என்னுடைய ஃபேமிலியை கொட்டுறதா சொன்னான், அதுக்காக எதை இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருன்ற மாரி ஜுன்சியோல் கடைசி வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் இறந்து போக கடைசி இந்த இடத்துல ஜியானை காமிச்சா யாரோ ஒருத்தவங்க கதவை திறக்கிற மாதிரி தெரியுது. ஜியான் ஒரு பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோ இந்த இடத்துக்கு ஹாண்டோ அனுப்புறதா சொல்லியிருப்பாரு. கடைசியில் வந்தது ஹாண்டோ கிடையாது, வேற எவனும் ஒருத்தவன் ஜியானை கொல்ல வந்திருக்கேன். கடைசியில் பின்னாடி இருந்து ஹாண்டோவனை போட்டு தாழ்றாரு. அதுக்கப்புறம் ஃபோனில் டைப் அடிச்சு கரெக்டான பாஸ்வேர்டை ஹாண்டோ சொல்ல வேறு யாரோ ஒருத்தவங்க வர மாரி இருக்குது. அதால் ஜியானை ஒரு பத்திரப்படுத்திட்டு யார் வராங்களோ அவங்க கூட இவர் சண்டை போடலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஜியான் வந்து அவருடைய கையில் இருக்கிற நக்கிள் டஸ்டரை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் சியாங்க்கும் அதுக்கு அடுத்தது இந்த ஹாண்டோவுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்படுது. ஹாண்டோ ஒரு டெஃப்ன்றதுனால பெருசாக அவரால் சண்டை போட முடியல. அதிக டிஸ்அட்வான்டேஜ் ஏற்பட கடைசியாக ஹாண்டோ வச்சுருந்தேன் அந்த நக்கிள் டஸ்டரை வச்சு சிம்பிளாக சியாங் ஹாண்டோவை போட்டு தள்ளிடுறாரு. இதை ஜியான் கண்குளிராக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜியான் ஜன்னல் மூலியமாக எகிரி குதிச்சா அதை சியாங் கண்டுபிடிச்சி ஜியானை கொல்லலான்னு ட்ரை பண்ண. ஆனால் ஜியான் கொஞ்சம் கூட யோசிக்கல, செம புத்திசாலித்தனமாக கீழே இருந்த ஒரு சோஃபாவில் விழுந்துடுறாங்க. பெரிய அடி ஏற்பாடில் சரி அவளை கொல்லலான்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஆட்கள் ஜியானை திருத்தி வந்தா ஜியான் பயங்கரமாக ஓடுறாங்க. ஓடுற சமயத்தில் திடீர்னு அவங்கள எதிர்பாராத வகையில் ஒரு ட்ரக் வந்து இடிச்சிடுது. அதால் இவங்க அதே இடத்துல மயங்கி விழுறாங்க. கடைசியாக அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற மாரி காமிக்கிறாங்க. இப்போதைக்கு ஹாண்டோடைய ஷாப்பை எல்லோரும் சுற்றி வாழிச்சிட்டாங்க. ஏன்னா ஜின்மேன் அடிக்கடிக்கு இங்கே வந்ததுனால இந்த இடத்துல எல்லோரும் சுற்றி வாழிக்க அவங்க மொத்த பேருமே அடித்து தெருக்கி விட்டுறாங்க. மின்ஹே அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகிற மாரி ஒரு மிகப்பெரிய செட்டப்பை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மின்ஹே இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மின்ஹே ஈஸியாக எஸ்கேப் ஆகிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜின்மேன் வந்து அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பார், ஓல்டு டீம்மேட்டர் தான் அவருமே. அவருடைய பேர் பாசினை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உதவி கேட்க பாசினுக்கு உதவி செய்ய பயமாக இருக்குது. ஏன்னா பாசினுக்கு பேல் பற்றி நல்லாவே தெரியும். இருந்தாலும் பாசின் ஹீரோவுக்கு உதவி செய்கிறாரு. ஹீரோடைய டீமில் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோ கடைசி ஹெல்ப்பாட்டம் ஒரு பிஸ்டல் மட்டும் கேட்க சரின்னு பாசின் அந்த பிஸ்டலை ஹீரோவுக்கு தராரு. சரின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பாசின் டக்குன்னு ஹீரோவை இந்த இடத்த விட்டு போக சொல்கிறாரு. பாசின் ரொம்ப பயப்படுற விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல பேல் வந்து அவரோட ட்ரீம்மேட்டர்ஸே செமையாக போட்டு அடிக்கிறாரு. இந்த இடத்துல தான் பாப்லோன் டீமோடைய ஹெட்டுமே இருப்பார். அவர் தான் பேலுக்கு அதிக இன்ஸ்ட்ரக்ஷன் தராருன்னு நினைக்கிறேன். அதில் பேல்மே அவர் சொல்கிற விஷயத்துக்கு எடுக்கிறாரு. அவருமே ஒரு நிலைமைக்கு அப்புறம் இந்த ஆப்ரேஷன் நிறுத்த சொன்னால் நீ நிறுத்திடுன்ற மாரி சொல்கிறாரு. உன்னால் முடிஞ்ச வித்தியாசம் செய்கின்ற மாரி ஜின்மேனை கொல்ல இந்த ஹெட்டுமே ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் வேலோடைய ஆட்கள் மொத்த பேருமே சுற்றி வலிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு சின்ன பொண்ணை போட்டு தள்ள ஜியானை படுத்து தூங்கும்போது இவங்க கனவுல இப்போதைக்கு ஹாண்டோ இறந்து போனார்ல அவருடைய கையோட இந்த மாதிரி ஒரு ஹைனா வர மாரி ஒரு பேடான கனவு வருது. அதான் அவருடைய கையில் நக்கல் டஸ்டர் இருக்கிற விஷயத்த கூட நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதால் இந்த பக்கம் அவங்களும் ஒரு மாதிரி பயத்தில் கனவு விட்டு எழுந்திருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வர விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதில் அசாசியன்ஸ் தான் வராங்க. அதால் இந்த பக்கம் எங்கேனாச்சும் ஒழிஞ்சுக்கணும்னு ஜியான் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜியான் அந்த இடத்துல அந்த ஒரு மார்ச்சரி பிளேஸில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த மார்ச்சரி பிளேஸ்மே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா ஆட்களும் தருத்தின்னு வரதுனால ஒரு மார்ச்சரிக்குள்ளார போய் இவங்க ஒழிஞ்சிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பக்கத்தில் இருக்குது அவங்க அம்மான்ற விஷயத்த ஜியான் கண்டுபிடிக்கிறாங்க. ஜியான் அவங்க அம்மாவை ஹக் பண்ணின்னு அதே இடத்துல ஒரு மாதிரி பயத்தில் தூங்கிடுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம காமிக்க ஜின்மேன் பாசின் கொடுத்தா அந்த ஒரு சின்ன பிஸ்டலை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஜியானை கொல்ல 2 பேர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேருமே ஈஸியாகவே போட்டு தள்ளிடுறாரு. இந்த சீனை காமிக்க அதுக்கப்புறம் இவர் ஜியானை வெளியே கூட்டாரும்போது வெளியே தான் பேல் நிற்கிறாரு. பேல் ஹீரோவும் ஒருத்தர் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜின்மேன் மற்றவங்க நடந்து வந்த கிராசிங்கில்
இந்த மாதிரி பேலை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பாப்லோன் டீமோடைய ஹெட்டை பார்க்குறாரு. ஹெட்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்டலை முன்னாடி வச்சு இந்த மாதிரி பேல் ரொம்ப ஓவராக போயிட்டான், அவன் எல்லாருமே கொன்னுட்டான், என்னுடைய குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன் கொன்னுட்டான், இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது, ஒருவேளை அவன் என்னை ஃபாலோ பண்ணி வரதா இருந்தால் இந்த வாரம் ஆரம்பிச்சிடும், இப்போவே இந்த வாரம் நிறுத்துங்கன்னு சொல்ல அதுக்கேற்ற மாரி பாப்லோன் டீமோடைய ஹெட்டும் பிளேட் கிட்டே சொல்லி இந்த வாரம் நிறுத்திடுறாரு. கடைசியாக ஹீரோ இந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு இருக்காரு. இப்போதைக்கு பேலை இவங்க தடுத்தாலும் பேல் திரும்ப இவங்களை ஃபாலோ பண்ணி வரலாம், அதில் இப்போதைக்கு இந்த வாரம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவன் திரும்ப நம்மளை ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு பாசினுமே ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஒத்து இருந்திருப்பார். பாசினுடைய உதவி மூலியமாக ஹீரோ தனியாக ஒரு இடத்துல போய் புதுசாக ஒரு வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு சேஃப்டிக்காக. இதுக்கு நடுவில் ஜின்மேனுடைய பழைய டீம் இறந்துருச்சுல, அதால் ஜின்மேன் பாசினோட சேர்ந்து புது டீமை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதோடைய முதல் மெம்பராக பாசின் இருக்க. இதை தொடர்ந்து ஆண்டோன்னு ஒரு டெஃபை பார்த்துருப்போம், அவனுக்கு ஒரு பிரதர் இருப்பான், அவன் பேரை கூட நான் பிரதர்னு ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருப்பேன். அந்த பிரதரை இப்போதைக்கு இவருடைய பிஸ்னஸில் சேர்த்துருக்காரு. இந்தமாரி நம்ம ஜின்மேன் இல்லீகலாக சில கன் பிஸ்னஸ் செய்கிறாரு, அது அண்டர் கிரவுண்ட்லேருந்து இந்த பிரதர் தான் பார்த்துக்க போகுது. அதுக்கப்புறம் மின்ஹேவுக்கு பாசின் மூலியமாக ட்ரெயின் தராரு. மின்ஹே நல்லா பாசினோட பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி தெரியுது. மின்ஹேவுக்கு மார்ஷியல் ஆர்ட் வித்தைகள்லாம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஜின்மேன் எல்லாம் சேஃப்டியாக இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஜியானை இந்த வீட்டுக்கே கூட்ட வந்திருப்பார். ஜின்மேன் ஜியான் கீழே விழுறதை பார்க்குறாரு. ஆனால் ஜின்மேன் நல்லா திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் உன்னுடைய பேரண்ட் கிடையாது, நான் உன்னை தூக்கி விடுவேன்னு நீ காத்துன்னு இருக்காது, நீ தான் கீழே விழுந்தனா ஏஞ்சிருக்கணும்னு ஜின்மேன் சொல்ல அதை தொடர்ந்து ஜியானுக்கு சின்ன வயசுலேயே ஏகப்பட்ட ட்ராஜிக்கலான இன்சிடென்ட் பார்த்ததுலேருந்து அவங்க ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேசாமல் ஊமை மாரி தான் இருப்பாங்க. அதாலேயே மற்ற பசங்க ஜியானை போட்டு செமையை புள்ளி பண்ணுவாங்க. ஆனால் ஜியான் சும்மா விடுறதில்ல, அந்த பசங்கிட்ட எதுவும் பேசலனாலும் அங்கே இருக்கிற பொருளை போட்டு உடச்சி மற்ற பசங்களை பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. ஒரு நாள் மழை பெய்யும் போது ஜின்மேன் ஜியானை கூப்பிட வந்திருந்துருக்க மாட்டார், எங்கே போனாருன்னு தெரியல. அதால் ஜியான் ஜின்மேன் மேலே கோவமாக இருப்பாங்க. அதால் வீடு வரைக்கும் அவங்களே நடந்து வருவாங்க. கடைசி அந்தமாரி ஜின்மேன் ஜியான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார எந்தவித பேச்சுகளுமே இல்லாமல் போயிருக்கும். ஒரு சமயத்தில் ஜியான் இந்தமாரி சில பசங்க வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டே போயிடுவாங்க. ஜியான் இருட்டில் பயப்பட ஆரம்பிச்சிடுவா. ஆரம்பத்தில் நார்மலாக இருந்தாலும் இருட்டப்பா அவளுக்கு அந்த டெரிஃபிக்கான கனவு வந்துடும். அதாவது ஹாண்டோடைய கையை ஒரு ஹைனா தூக்கியார மாரி ஒரு கனவு வர அதில் ஜியான் ரொம்ப பயந்து இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஜின்மேன் ஹெல்ப் பண்ணுன்ற மாரி கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதான் ஜியான் பேசின முதல் மூமெண்ட். அதுக்கப்புறம் தான் ஜின்மேன் ஜியானுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். அந்த இடத்துல ஜின்மேன் ஜியானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா ஜியான் பேசவே மாட்டான்னு ஜின்மேன் நினச்சாரு. ஆனால் இப்போதைக்கு ஜியான் ரொம்ப நல்லா பேசுகிறா. அது மட்டும் இல்லாமல் ஜின்மேனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்னை காப்பாற்ற வரலன்னு கேட்க அந்த இடத்துல ஜின்மேன் சாரி கேட்குறாரு முதல் முறையாக ஜியான் கிட்ட. இந்த சீக்வன்ஸில் ஒரு மாதிரி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக பேசாமல் தான் இருந்தாங்க. கடைசியாக ஹீரோ அவர் இந்தமாரி ஜியானுக்கு சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்குமே ஜியான் தனியாக தான் சமைச்சு இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜின்மேன் ஜியானுக்கு அதிக இடத்துல ஹெல்ப் பண்ண இங்கே ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ரிலேஷன் போகுது. அதுக்கப்புறம் ஜியான் ரொம்ப நல்லா வளர்ந்துருவாங்க. அதுக்குள்ள ஜியான் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்க போகிறாங்க. அதுக்கு ஜின்மேன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டை ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுக்க. அது ஜியானுக்கு சுத்தமாக பிடிக்கல. யாரா இங்கேருந்துலாம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஒரு மாதிரி வேடாக தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஜின்மேன் இந்தமாரி வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருப்பார். இன்னும் சில சேஃப்டிகளை இன்க்ரீஸ் பண்ண அது எதுவும் ஜியானுக்கு தெரியாது. ஜியானுமே எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவருமே எதுவும் சொல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க மலைக்கு போகிறாங்க ஹைக்கிங்காக. ஆக்சுவலி வீட்டில் சில நாட்கள் தங்க முடியாதுன்னு அந்த இடத்துக்கு ஜின்மேன் போனோடனே அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கிறதா ஜியான் கிட்ட சொல்ல ஜியானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜின்மேன் அவர் கையில் அந்த மேப்பை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போனால் ஹெல்ப் கிடைக்குன்னு ஒரு இடத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜியானுமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதை மொத்தமே ஜின்மேனோடைய பிளான் தான். ஜியானுக்கு ட்ரைனிங் தரணும்ல, அந்தமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ட்ரைனிங் தருவோன்னு சொல்லிட்டு வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்காரு. அதுவே இல்லை ஜியான் நடந்து போகும்போது ஒரு இடத்துல பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நாய்கள் இருக்கும். அந்த நாய்களை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆண்டோடைய கையை தூக்கின ஆனால் ஒன்றா ஒரு ஹைனா வரும். அதுதான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதில் பயத்தில் கீழே ஜியான் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அந்த டாகை சுட்டு தெறிக்க விடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, அது ஜின்மேன்னு நமக்கு தெரிய வருது.
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் ஜியானை தேத்தணும்னு சொல்லிட்டு சில நாட்கள் கடக்க ஜியானுக்கு சில விஷயங்களை ஜின்மேன் போக போக சொல்லி தராரு. அதுவைகள் தான் எப்படி கன்னை அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தரேன். இவர் ஃபர்ஸ்ட் பேசிக் தான் சொல்லுவார். அதை வச்சு ஜியான் நல்லாவே கன்னை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது ரியலி ரொம்ப சர்ப்ரைஸாக தான் ஜின்மேனுக்கு அமையுது. அது அவரை பார்த்தாலே நல்லா தெரியும். அதுவைகளை இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக ஜியானுமே ஒரு டீனேஜர் பொண்ணு தானே, அவளுக்கு ஆசைகள் வரதான். அது வகையில் இவன் ஒரு பையன் மேலே லைட்டாக க்ரஷ் வச்சுருந்துருப்பான். அந்த பையனுமே ப்ரொப்போஸ் பண்ண ஒரு சமயத்தில் ஜின்மேன் நல்லாவே அந்த பையனை பயமுறுத்தி அனுப்பேன். அதுக்கப்புறம் அவன் ஜியான் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. இதுக்கப்புறம் ஜியான் வீட்டை விட்டு தனியாக போகணுன்னு சொல்கிறான். ஜின்மேன் கூட இதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஜின்மேன் வந்து நீ என்னை ஒரு அடி அடிச்சு அடிச்சுட்டா இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்ல, அதுக்கேற்ற மாரியே அவள் அதிக வாட்டி அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு வாட்டி கூட ஜின்மேன் மேலே படல. ஜின்மேன் ஈஸியாக தப்பிச்சிடறாரு. அதால் ஜியான் செம கடுப்பாக இருக்க. அந்த சமயத்தில் தான் இவள் பாசினை போய் பார்த்தா பாசின் நல்லா சண்டை போடுறாரு. அதால் பாசின் கிட்ட ட்ரைனிங் எடுப்போன்னு சொல்லிட்டு ஜின்மேன் அடிக்கணும்ல, அதுக்காகவே பாசின் கிட்ட பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிறா. நிறையா மார்ஷியல் ஆர்ட் வித்தைகள்லாம் கற்றுக்கிறா. பாசின்மே முடிஞ்சாளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு பதிலாக இந்தமாதிரி ஜியானுடைய அந்த சில பாக்கெட் மணிலாம் வாங்கிக்கிறாரு. அதாவது பார்ட் டைம் ஜாப் மணிஸ்லாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது எப்பயும் போல் ட்ரைனிங் எடுக்கலான்னு ஜியான் பாசினை பார்க்க வருவாங்க. அந்த சமயத்தில் பாசின் கடன் தொல்லையினால் ஊரை விட்டே போயிட்டாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ் மூலியமாக தெரிய வருது ஜியானுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு நாள் ஜியான் வந்து இந்தமாரி ஒருத்தவன் லேடிஸ் பாத்ரூமை எட்டி பார்த்து இருந்திருப்பான். அந்த பையனை தூக்கி போட்டு மறிச்சு இருந்திருப்பாங்க. அந்த பையனுமே போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருப்பான். அதான் ஜியானை வச்சு விசாரிச்சுன்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கால் பண்ணுன்னு சொல்ல, ஜியானோ ஜிமேனுக்கு கால் பண்ணால் அந்த இடத்துல அவர் இறந்து போயிட்டாருன்ற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதை கேட்டோன்னே ஜியான் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. எப்படி ஜின்மேன் இறந்து போனாருன்னு தெரியல, அதாவது அவர் சூசைட் பண்ணின மாதிரி தான் ஃபோனில் சொல்கிறாங்க. அந்த இடத்த போய் இவங்க பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜின்மேனுடைய ஃபோட்டோ தேவைப்படுது. அதில் இவங்க பழைய வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல இவங்க சியாங் மின்னை பார்க்குறாங்க. இவன் வந்து கிட்டத்தட்ட ஜியானுடைய பழைய ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அது வகையில் இவன் இந்தமாரி ஜின்மேனை பற்றி ஜியான் கிட்டே சொல்லின்னு இருக்கான். அதாவது ஜின்மேனுக்கு இவன் அதிக ஹெல்ப் பண்ணதாகவும் ஜின்மேன் கூட வேலைக்கு சேர்ந்ததாகவும் ஜின்மேனுக்கு சில வெப்சைட்லாம் தயாரித்து கொடுத்ததில்ல ஹெல்ப் பண்ணதாக சொல்ல, அதெல்லாம் இந்த பக்கம் ஜியான் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜின்மேனுடைய ஃபோட்டோவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்றான் ஃபியூனரலுக்காக. கடைசியாக ஜியானுடைய பாத்ரூம் இருக்குல்ல, அதை கூட இவன் தான் க்ளீன் பண்ணுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் ஜின்மேன் இறந்துருப்பார். அதில் அவளால் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் தான் க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணும்போது ஒரு ஃபோனுமே சியாங் மின் கண்டுபிடிக்கிறான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கேன். கடைசியாக ஃபியூனரலில் பண்ண வேண்டிய சில சடங்குகள்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் இவன் ஜியான் கிட்ட அந்த ஃபோனை பற்றி சொல்ல, சரின்னு ஜியானோ அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் லம்பான அமௌண்ட் ஜின்மேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற விஷயம் தெரிய வர, அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா ஜின்மேன் பண்ணுறது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான், அதில் கண்டிப்பாக இவ்வளோ பணம் வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவருடைய கம்ப்யூட்டர் எடுத்து இவங்க நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தமாரி ஏகப்பட்ட ஹேக்கிங் விஷயங்கள்லாம் பற்றி சியாங் மினுக்கு தெரியுன்றதுனால அவன் டார்க் வெப்பில் ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறான். அதுவும் ஜின்மேன் ரன் பண்ண அந்த வெப்சைட்டோடைய நேம் மர்த் ஹெல்ப்புன்னு தெரிய வருது. இதே எழுத்து தான் ஜின்மேனுடைய காலையிலையுமே இறக்கும்போது இருந்திருக்கும், மர்த் ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த மர்த் ஹெல்ப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி இல்லீகலாக கன் விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னு தெரிய வருது. அதை தான் இவ்வளோ நாள் ஜின்மேன் நடத்துறது. இந்த பக்கம் ஜியான் ரொம்ப ஷாக்காக அந்த இடத்துல சியாங் மின் வந்து இதுக்கு சில கோடிங்ஸ் இருக்கிறதா அந்த கோடிங்ஸை பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கோடு தான் ரெட். ஆக்சுவலி ரெட் கலர் கோடு இருக்கிறவங்களாம் இந்தமாரி அசாசியன்னு சொல்லுவாங்க. அவங்களால மட்டும்தான் எல்லாரையுமே கொல்ல முடியும். அசாசியன்ஸ் தான் ரெட் கோடில் இருக்கிறதா சொல்ல, அதுக்கப்புறம் இவன் பர்பிள் கோடை பற்றி சொல்கிறான். பர்பிள் கோடுனா வேறு யாரும் கிடையாது, ஸ்பைஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கண்காணிக்கிறவங்க எல்லாருமே வேலையை ஒழுங்காக பார்க்குறாங்களான்ற விஷயத்த கண்காணிக்கிறவங்க தான் இந்த பர்பிள் கோடு. அதுக்கப்புறம் எல்லோ கோடு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் கொலை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ண இவங்க தான் வருவாங்க, க்ளீனிங் குரூப்புன்னு சொல்லலாம். அதுக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோடாக க்ரீன் கோடு வச்சுருக்காங்க. க்ரீன் கோடு ஹை லெவல் அண்ட் ஹை ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். ஆக்சுவலி க்ரீன் கோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த 3 டீமே ஹெல்ப் பண்ணும். பர்பிள், ரெட், அதுக்கு அடுத்து தான் எல்லோ. இவங்க எல்லாருமே இந்த க்ரீன் கோடுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலி க்ரீன் கோடில் தான் ஜின்மேன் ஜியான் இருக்காங்க. அதில் இப்போதைக்கு இந்த 3 கோட்லேயும் இருக்கிறவங்க ஜியானை பாதுகாக்கணும். இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆல்ரெடியே ஒருத்தவன் லம்பான அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால அவனுக்கு ஜின்மேன் இறந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதால் ஜின்மேன் இறந்துட்டானும் போது கூடிய சீக்கிரம் நீயும் சாக போகிறன்ற மாதிரி அந்த ஆள் மெசேஜ் அனுப்புகிறான். இல்லீகலாக கன் வாங்க இருந்தவன் இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் சில ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது.
சரின்னு வெளியே ஜிஎன் வரும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. வேறு யாரும் கிடையாது, மின்ஹே தான். மின்ஹே வந்து அவங்கள ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்தமாரி ஜின்மேனுக்கு பாடம் எடுக்க வருதா சொல்ல, அதெல்லாம் ஜியானோ ஜின்மேன் சொன்னது ஞாபகம் வருது. அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கதவை திறக்காதுன்னு அவர் சொல்லியிருப்பாங்க. அதில் இவங்களும் கதவை திறக்க முடியாது, அவர் இல்லை நீங்கள் அப்புறம் வாங்கன்ற மாதிரி சொல்லும்போது அதே சமயத்தில் ஒரு ட்ரோன் வந்து சராமரியாக இவங்களை சுட. ஆனால் கிளாஸ் வந்து புல்லட் ப்ரூஃப்ன்றதுனால எதுவும் நடக்கலை. அதெல்லாம் அந்த ட்ரோன் அந்த இடத்துல பாம்பை வைக்க அந்த பாம் பிளாஸ்ட் ஆகி அந்த இடமே வெடிக்குது. அதில் இவங்க 2 பேருமே அந்த இடத்த விட்டு சேஃப்டியான இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துல சாங்மீனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜியான் சும்மா இல்லாமல் அவங்க கையில் இருக்கக்கூடிய உண்டிகளை வச்சு பக்கம் வாங்க வரக்கூடிய ட்ரோன்ஸ் எல்லாம் அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரோனாக இவங்க ஒரு பக்கம் உடைக்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு ட்ரோன் இவங்களை ஷூட் பண்ண வருது. அதை இவங்க பிளாக் பண்ணும்போது மின்ஹே தூரத்துலேருந்து இஎம்பி கன்னை வச்சு சுட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய சோனிக் வேவ்ஸ் வந்து ஈஸியாக அந்த ட்ரோன் நிலக்கொலையும். இதுக்கு நடுவில் நிறைய கூலிப்படை ஆட்கள் இந்த இடத்துக்குள்ளார வர ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு காமிக்கும் போதே இன்னும் சியாங் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. சியாங் தான் இந்த பக்கம் ஸ்னைப்பரை வச்சு எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காரு. ஸ்னைப்பரை வச்சு மின்ஹேவை சியாங் சுட்டுறாரு. அதில் மின்ஹே கையில் அடிப்படை நடுவில் ஒரு பிஸ்டல் மாட்டிக்கும். அந்த பிஸ்டலை ஜியான் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பிஸ்டலை சியாங் சுடுவார். அதில் இந்த இடத்துல ஜியானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அங்கிள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது இந்தமாரி எல்லா விஷயத்துலையும் பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணும். முக்கியமாக ஒன்று ஒரு ஆள் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை நீ கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பாரு, அதுக்கேற்ற மாதிரி நீ மூவ்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அது வைக்கல அந்த இடத்துல ஒரு ப்ரூம் ஸ்டிக்கும் ஒரு உடஞ்சி போன கிளாஸ் இருக்கும். அது ரெண்டுத்தையுமே ஒன்றா இவங்க அட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எனிமி எங்கே இருக்கான்னு இவங்களுக்கு தெரியணும்ல. அதில் இவங்க அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு இடத்துல சுடுறான். அவன் எந்த இடத்துலேருந்து சுடுறான்னு ஜிஎன் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி அவன் எந்த இடத்துலேருந்து சுடுறான்ற விஷயம் ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஜிஎனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதில் ஜிஎன் அங்கேருந்து ஃப்ரிட்ஜ் மேலே ஏறுறது மட்டும் இல்லாமல் சரியான டைம் எடுத்து குதிக்கலான்னு இருக்காங்க. அதை புரிஞ்சுன சியாங்குமே பக்காவாக அவனுடைய வண்டியை ஊற்றி சியானை சுடலான்னு பார்க்கும்போது ஜிஎன் கீழே குதிச்சிடுறாங்க. கடைசி அவங்க சோஃபாவில் வந்துடுறாங்க. சியாங் சுட்ட குண்டும் அவங்க மேலே பட கிடையாது. எப்படியோ ஜிஎன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிடுறாங்க. ஜிஎன் இந்த இடத்துக்கு பிஸ்டலை தேடி தான் வந்துருந்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க எதிர்பாராத வகையில் ஒரு ஸ்னைப்பர் கன்னே கிடைக்குது. ஆரம்பத்தில் ஜியானுக்கு எப்படி ஸ்னைப்பர் சுடணும்னு தெரியல. அந்த இடத்துல இருக்கிற மின்ஹே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. அவங்க ஒரே வார்த்தையிலே சொன்னதை ஈஸியாக ஜியான் புரிஞ்சுக்கிறாங்க. ஜியான் அதுக்கப்புறம் சுட. ஆனால் அந்த ஃபோர்ஸ் மூலியமாக இவங்க லைட்டாக தடுமாறிடுறாங்க. இவங்களுடைய புல்லட்மே மிஸ் ஆகிடுது. அதில் எப்படியோ சியாங்குடைய உயிர் இந்த பக்கம் தப்பிக்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மிச்சம் அந்த ஆட்களை மின்ஹே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல சியாங் மின்னும் ஜியானோ அந்த இடத்த விட்டு எப்படியோ சில பாதுகாப்புகளோட தப்பிக்க ஆரம்பிக்க. அதுக்கு நடுவில் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்னைப்பரை மின்ஹே எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சியாங்க்கு குறி வைக்கிறாங்க. சியாங் குறியிலேருந்து அது கரெக்டாக டிரைவர் மேலே போட்டு சியாங் தப்பிக்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அங்கே தான் மருத்துவ ஹெல்ப் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் மின்ஹே போக சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல சில ஆட்கள் வர. அதால் அந்த பக்கம் அங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்கு போகணும் ஜியான் கிட்ட சொல்ல. ஜியானுமே அந்த இடத்துக்கு போனான். அந்த டோரில் சில பாஸ்வேர்ட் கேட்குது. ஆனால் இந்த பக்கம் எந்த பாஸ்வேர்டுமே ஜியானுக்கு தெரியாது. ஜியான் முழிக்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஜின்மேன் ஜியான் கிட்ட எப்பயுமே உன்னுடைய ஐடி நம்பரை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஐடி நம்பர் தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்குமே உங்களுக்கு ஃபாலோ அப் ஆகிருக்கும். அதில் அந்த ஐடி நம்பர் 22019074 அந்த ஐடி நம்பரை போட்டு இவங்க எப்படியும் அந்த இடத்துக்குள்ளார போயிடுறாங்க. அந்த இடத்துக்குள்ளார போனோடனே இவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஷாக் தான். அது எலிவேட்டராட்டம் அடியில் அண்டர் கிரவுண்டுக்குள்ளார போகுது. அந்த இடத்துல போனால் சிலர் கலர் கோடிங்க்கு ஏற்ற மாரி ஏகப்பட்ட கன்னை பிரித்து வச்சுருக்காங்க. அதை பற்றி இவங்க ஷாக் ஆகும்போது அந்த இடத்துக்கு பிரதர் வராரு. அதாவது ஆண்டோன்னு ஒரு டெஃப் இருப்பான்ல, அவனுடைய பிரதர் தான். கடைசியாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஜியானை ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ராக்டில் இவன் சைன் போட சொல்கிறான். ஜின்மேன் இறந்துட்டாருன்ற பட்சத்தில் இந்த இல்லீகலான கன் பிஸ்னஸை ஜியான் தான் எடுக்கணும். அதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் தான். அதுக்கு சைன் போட்டு இப்போதைக்கு இந்த மொத்த மருத்துவ ஹெல்ப்போடைய ஓனர்ஷிப்பாகவே ஜியான் ஆகிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது சாங் மின்னை இந்த பக்கம் இந்த பிரதர் நம்புற மாரியே தெரியல. சாங் மின்னை அடித்து பிடிச்சி வச்சுருக்காரு. சாங் மின்னை இந்த மாதிரி கொல்ல போகிறத அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி ஜின்மேனுடைய இறப்புக்கும் இந்த சாங் மின்னுக்கும் என்னமோ ஒரு கனெக்ஷன் சொல்ல. ஆனால் இந்த பக்கம் ஜியான் சியாங் மின்னை நம்புகிறாங்க. அது வகையில் வெளியே மின்ஹே இருப்பாங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்ற மாரி இந்த பிரதரை வெளியே அனுப்ப மின்ஹேவுமே இவன் முன்னாடி கன்னை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் மாஸ்கை ரிவெல் பண்ணதுக்கப்புறம் தான் இவன் பிரதர்னு மின்ஹேவுக்கு தெரியுது.
அந்த பிரதர் வந்து சியாங் மின்னை அடைச்சி வச்சுருந்துருப்பாரு. அதனால் சியாங் மின்னை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஜியான் ரிலீஸ் பண்ணி அவன் கூட பாசமாக பேசலான்னு இருக்கும்போது அவன் ஹக் பண்ணுறன்ற பேரில் என்னமோ ஒரு ஊசியை இன்செக்ட் பண்ணிடுறான் ஜியானுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாரி இருக்க. நீ அவன் சொன்னதை நம்பி இருக்கக்கூடாது, உன்னை சின்ன வயசில் சில விஷயங்கள் பண்ணது நான் தான்ற மாரி இவன் சொல்கிறான். ஆரம்பத்துலேருந்தே நான் உன்னை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு சொல்கிறான். இவன் பாபுலோன் டீம் கீழே வேலை செய்கிறதா சொல்கிறான். அதாவது பாபுலோனுடைய ஹெட் இருப்பார்ல, அவர் ஜின்மேனுடைய ஃபோட்டோவை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் இவன் கீழே நீ வேலை செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்தமாரி சியாங்மின் ஒரு ஹேக்கராக இருக்கார்ல, அதால் ஜின்மேனுடைய மொத்த இன்ஃபர்மேஷனையும் தந்து ஜின்மேன் கீழே வேலை செய்ய சொல்ல, அதுக்கப்புறம் ஜின்மேன் இதை கண்டுபிடிச்சி சியாங்மின்னை பிடிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சஸ்பிஷியஸான ஃபோன் கால் ஜின்மேனுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜின்மேன் பாத்ரூம்குள்ளார அந்த காலை பேச போயிருப்பார். என்ன பேசினார்னு காமிக்கல. கடைசியாக சியாங் மீனுமே எல்லாத்துலேயும் இந்த ரிலீஸ் ஆகி பாத்ரூம் சைடு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஜின்மேன் சூசைட் பண்ணியிருக்கிற விஷயம் தெரிய வரும். இதெல்லாம் பார்த்து இந்த பக்கம் ஜியான் ரொம்ப ஷாக் ஆவாங்க. ஏன்னா அந்த சம்பவங்கள்லாம் வீடியோ ஃபுட்டேஜாகவே எடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக அவன் ஜியானை அடைச்சி வச்சுருப்பான்ல, ஜியான் எப்படியோ அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதே இடத்துல ஏகப்பட்ட சீக்ரெட் ரூம்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுகளை ஈஸியாகவே ஒரு ட்ராப்பில் சியாங் மின்னை மாட்ட வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு ஜியான் அவனுக்கே ஆட்டம் காமிச்சிட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு பிளேஸ் இவங்க பார்ப்பாங்க. அந்த பிளேஸ் வழியாக இவங்க போகலான்னு இருப்பாங்க. இந்த பிளேஸ் அவங்க வீடோட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது அந்த சைடு மின்ஹேவுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க ஸ்லாப்லர் போட்டுன்னு இருக்கும்போது அந்த இடத்துல திடீர்னு செவரை உடைக்க ஆரம்பிச்சிருவார் பிரதர். என்னடா பண்ணுறேன்னு மின்ஹியை கேட்டால் அந்த செவத்துக்குள்ளார கன் இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி இந்த மொத்த ரூமுமே செம சேஃப்டியாக இருக்குது. அதுவகையில் தான் கன்று தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜின்மேன் கன்னை செட்டப் பண்ணியிருக்காரு. அது உங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் டாக் ஆட்டம் ஒரு ட்ரோன் வருது. அந்த ட்ரோன் செம ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. அந்த ட்ரோனை இவங்களால் சுடவே முடியல. கடைசியாக பிரதருக்கு எல்லாமே புரிஞ்சு இந்த இடத்த செக்யூரிட்டியாக மாற்றிடுறாரு. மொத்த இடமே லாக் ஆக ஆரம்பிக்குது. அதை இந்த டாக் ட்ரோனும் புரிஞ்சுக்குது. கடைசியாக மின்ஹே அந்த பிரதர் இந்த இடத்த விட்டு தப்பிக்க சில அசாசியன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க உள்ளார வரணும்னு சொல்லிட்டு அந்த டாக் ட்ரோன் கரெக்டான சமயத்தில் கதவுகள் எல்லாம் இரும்பு டோர்கள் மூலியமாக மூடலான்னு இருக்கும்போது அந்த டாக் ட்ரோன் குறுக்க போய் எல்லாத்தையும் தடுக்க கடைசியாக வெளியே இருந்த எல்லா அசாசியன்ஸுமே உள்ளார வர மாரி காமிக்கிறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு கேஸை வந்து டோருக்குள்ளே ஆரம்பிச்சு இந்தமாரி அந்த கேஸை அதிக இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கிறதுனால அதை போட்டுக்கிறாங்க. நம்ம டீமுக்கிட்டேயும் அது இருக்குது. அதால் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. அதுக்கு நடுவில் முக்கியமாக மின்ஹே தான் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் தரமாக மின்ஹே அடித்து செதற விடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு காமிக்க, அதே சமயத்தில் ஜிஎன் கிட்ட கிரெனேட்லாம் தந்திருப்பாங்க. ஜிஎனையும் பத்திரமா இருக்க சொல்லியிருப்பாங்க. ஜிஎனுமே கரெக்டான டைமுக்கு எதிர்பார்த்தா அந்த கிரெனேடை தூக்கி போட அதுவெல்லாம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. அதை எல்லாருமே அதே இடத்துல நில குறைய அந்த சமயத்தில் ஜிஎன் கிட்டத்தட்ட இறக்குற மாரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த சமயத்தில் பாசின் வந்துடுறாரு. பாசினை நீங்கள் முன்னே பார்த்துருக்கலாம். பாசின் வந்து எப்படியோ ஜிஎனுக்கு ஹெல்ப் பண்ண இந்த இடத்துல நமக்கு பிரதரை காமிக்கிறாங்க. பிரதரை அண்டர் கிரவுண்ட் வழியாக போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல முன்னவே ஜின்மேன் ஒரு வேலை பார்த்து வச்சுருக்காரு. யாருனாச்சும் ஒருத்தவங்க அண்டர் கிரவுண்ட் மூலியமாக தப்பிக்கலாம் ட்ரை பண்ணால் அந்த இடம் பிளாஸ்ட் ஆகிற மாரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் இவங்களால் அண்டர் கிரவுண்ட் வழியாக போக முடியாதுன்னு தெரிய வரேன். இவங்க ஏகப்பட்ட டாக் ட்ரோனை அடிச்சிருப்பாங்களே, அதில் ஒரு ட்ரோன் எழுதிருக்க ஆரம்பிக்குது. அந்த டாக் ட்ரோன் திடீர்னு ஒரு ஷாக் வேவ்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஷாக் வேவ்ஸ்னால எல்லோரும் நிலக்கொழிய ஆரம்பிக்கிறாங்க. டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படுது. எல்லோருடைய காதுமே கிழிய ஆரம்பிக்குது அந்த ஷாக் வேவ்ஸ்னால. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதுக்கு நடுவில் சியாங்ஷோ இருக்கார்ல, சியாங்ஷோ இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சியாங்ஷோ அவருடைய ஆட்களோட இந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஜியானை பிடிக்கலான்னு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜியானை ஃபாலோ பண்ணி போகிறாரு. ஜியானுக்கும் சியாங்ஷோவுக்கும் ஒரு சின்ன சண்டை நடக்கிற மாரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜியான் எப்படினாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் சியாங்ஷோ ஜியானுக்கு பயங்கரமாக டஃப் தர ஜியான் எப்படினாச்சு சியாங்ஷோ கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அவனை இந்த மாரி பயங்கரமாக தாக்குறாங்க. அதுக்கு நடுவில் பிரதர் வந்துடுவார். பிரதர் வந்து ஜியானுக்கு ஹெல்ப் பண்ண அதில் பிரதரை இந்த மாரி சியாங்ஷோ லைட்டாக சுட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிடுவார். இதுக்கு நடுவில் ரெண்டு ட்வின்ஸ் வந்து சியாங்ஷோவோட வந்து இருந்திருப்பாங்க. அதில் ஒரு ட்வின்னை பாசின் போட்டு தள்ளிடுறாரு. அதுவும் அந்த அண்டர் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோசிங் பாம்ஸ்லாம் வச்சுருந்தாங்களே, அதில் தள்ளி அவனை போட்டு தள்ள அதே இடத்துல பாசினும் போயிடுறாரு. இப்போதைக்கு இந்த இடத்துல பாசினோடைய கதை முடிய, அதே சமயத்துலேயே இந்த பக்கம் சியாங்மின்னு ஒரு ஆள் இருந்தால அந்த பைப்பில் இப்போ தான் ஏஞ்சிருக்க ஆரம்பிக்கிறான். அவன் பாப்லோன் டீம் மேலே செம கடுப்பாக இருக்கான். ஏன்னா பாப்லோன் டீம் தானே இப்படி மாற்றிருப்பாங்க. அதில் கண்ணை வச்சு மானவரியாக சுட அந்த சமயத்தில் சியாங்ஷோவுக்கு இவன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. பாப்லோன் டீம் அமிச்ச சியாங்மின்னு தெரிஞ்சு அவர் நெக்கில் சியாங்மின் முன்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் அவனை ஆக்ஸை வச்சு போட்டு தள்ளிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அதே சமயத்துலேயே இவங்க மருத்துவ ஹெல்ப் இடத்துல தான் இருப்பாங்க. அதில் சியாங்ஷோ அந்த இடத்த பார்த்து ரொம்ப
இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சில எக்ஸ்ப்ளோசிங் ஆகிற மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது, லேசர் லைட்லாம் இருக்குது, பாம்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து இவர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இருக்கிற கன்னெல்லாம் பார்த்து இங்கே ஒரு செமையாக சந்தோஷப்படுறாரு. இதுக்கு நடுவில் ஜிஎன் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கைக்கு கட்டு போட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும். சியாங் ஷோமே ஜிஎன் கிட்ட பேச்சு கொடுத்துன்னு அவளை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கும்போது தான் அவர் ஒரு வசனத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஹெல்லுக்கு போவோம், ஆனால் அது இன்றைக்கி இல்லைன்ற மாரி அதில் ஒரு வசம் எழுதிக்க. அது அந்த பக்கம் சியாங் ஷோ பார்த்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஜிஎனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் தேவை. ஜிஎன் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய டைமில் வந்து சில வேலைகள் பார்த்து வச்சுருவாங்க. சில இடங்கள் வெடிக்கிற மாரி அந்த மாதிரியான சில செட்டப்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த செட்டப்னால சியாங் ஷோவை பக்காவாக அங்கே சில லேசர் லைட்லாம் இருக்கும், அதில் இவங்க சிக்க வைக்கிறாங்க. அது மூலியமாக ஒரு பிளாஸ்ட் ஏற்படுது. அதுக்கப்புறம் கீழே பெட்ரோல்லாம் ஊற்றிருப்பாங்க. அது மூலியமாக சியாங் ஷோ பட வச்சு அவனை எரிக்கிறாங்க. இங்கே சியாங் ஷோ மூஞ்செல்லாம் கருக போட்ட நிலமையில் சமகாண்டா இந்தமாரி ஜிஎனை கொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தான் ஜிஎன் முதல் கில் எடுக்கிறாங்க. இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷாட். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கில் ஹியூமனை இப்போதைக்கு முதல் முறையாக ஜிஎன் கொன்று இருக்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் பிரதர் வந்து மின்ஹே இறந்துருக்கிற விஷயத்த பார்க்குறாரு. மின்ஹே சண்டையில் இறந்துட்டாங்கன்னு தெரிய வர, அதுக்கப்புறம் வெளியே இன்னும் அதிக அசாசின்ஸ் வர விஷயத்த பிரதரை பார்த்து ஜிஎன் கிட்ட சொல்ல, ஜிஎன் மைக் ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஜிஎன் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா அசாசின்கிட்டையும் நான் தான் இந்த மருத்துவ ஹெல்ப்போடைய ஓனர்ஷிப் வச்சுருக்கிறவன், நான் உங்கள் எல்லாருக்குமே ஆஃபர் தரேன், உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் 4 மில்லியன் பவுண்டி தரேன், அதுவும் டாலராக தரேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சில டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும், உங்களுக்கு சில கன்னுமே கிடைக்க ஹெல்ப் பண்ணுவேன், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வேணா இங்கே எங்களை கொல்லாமல் போயிடுங்கன்ற மாரி அவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஆஃபர் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதரை நடுவில் அமைச்சு சியாங்கோடைய தலையை வெட்டி அதை நடுவில் உருட்டி விட மற்ற ஆட்கள் பயங்கரமாக நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு எல்லாருமே காலியாக ஜிஎன் புத்திசாலித்தனமாக இப்படி சில விஷயங்கள் பண்ண ஜிஎன் அதே சமயத்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏன்னா மின்ஹே பாசினை இவங்க தேடின்னு இருப்பாங்க. 2 பேருமே இறந்த விஷயத்த இவங்க கண்டுபிடிக்க வெளியே ஒரு வேன் வருது. அதுவும் அசாசியன் இவங்க பார்க்கும்போது அது எல்லோ டீம்னு தெரிய வருது. எல்லோ டீம் இந்த இடத்த க்ளீன் பண்ண வந்திருக்காங்களா, யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க தான் தெரில. ஆனால் இப்போதைக்கு எல்லோ டீம் அப்பேராக அதே சமயத்தில் எல்லோ டீமில் ஒரு ஹெட் இருப்பார். அவர் வந்து ஒரு டாக்ஸியை காமிக்கிறாரு. இன்றைக்கி காலையில் ஜிஎன் இந்த டாக்ஸியில் தான் வந்திருப்பாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் வெயிட் பண்ண சொல்ல உள்ளார இருந்து 2 பேர் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் வேறு யாரும் கிடையாது, ஜின்மேன் தான். இன்னும் ஜின்மேன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியுது. அப்படியே ஜின்மேன் ஜிஎனை பார்த்து சிரிக்க, ஜிஎன் ஜின்மேனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட அதோட இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சிம்பிளாக ஹீரோ அவருடைய டெத்தை ஃபேக் பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக இதுக்கு சீசன் 2 வரப்போகுது. 100% கன்ஃபார்ம் சீசன் 2 வரப்போகுதுன்றதுனால தான் இந்த சீசன் 1 ரீகேப் பண்ணேன். ஜீன் மேன் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உயிரோடு இருக்கான்னா வேறு எதுவும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி அவருடைய டெத்தை ஃபேக் பண்ணியிருக்காரு. ஜின்மேனுக்கு முன்னவே இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியும். அதால் ஜியானுக்கு இதுக்கு மேலே பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இதுவுமே ஆல்மோஸ்ட் கிட்ட ஜியானுடைய டெஸ்ட் ஆட்டம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஜின்மேன் ட்ரை பண்ணியிருக்காரு. பக்காவாக ஜின்மேனுடைய பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு தான் அவர் பொடி போட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் சீசன் ஆரம்பிக்க போகுது. அது இப்போ எதிர்பார்க்குறது செகண்ட் சீசனில் பேல் தான் வில்லனாக வருவார்னு ஆக்சுவலி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செகண்ட் சீசனில் பேல் தான் வில்லனுன்ற விஷயத்த. அதில் பேலோடு தான் நம்ம செகண்ட் சீசன் பார்க்க போகிறோம். செகண்ட் சீசனில் இன்னும் சில அசாசியன்ஸ், இன்னும் சில சண்டைகள்ன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்களோட தெறிக்க விட்டு போகிறாங்க. உண்மையுமே சில நியூ கேஸ்டெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ கேஸ்டெல்லாம் பார்க்கும்போது ஹை பீக்கில் தான் இருக்குது. அதால் டெஃபினெட்லி நான் செகண்ட் சீசனுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? இந்த சீசனுக்கு உங்கள் ரேட்டிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃபன் கைஸ்.